உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். சாப்பிடாம பட்னி கடந்து தன்னை வருத்தி கொண்டு தவம் செய்பவர்களை காட்டிலும் மற்றவர்களுடைய சொற்களை சொற்களை பொறுத்து கொள்வது அப்படிங்கிறது பெரிய தவம் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு சின்ன நிகழ்வை மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சின்ன நிகழ்வை பார்க்கலாம். அக்ஞானவாசத்தில் பாண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது திரௌபதி மற்ற பஞ்ச பாண்டவர்களில் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து யுதிஷ்டர்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. நமக்கு இவ்வளவு வலிமை இருந்தும் கூட நாம் ஏன் இவ்வளவு பொறுமையாக இருக்கணும், நீங்கள் ஏன் இவ்வளவு பொறுமையாக இருக்கீங்க முதல்ல அப்படின்னு அவர்கள் கேட்கும் பொழுது அவர் ஒரு கதையை சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறார். அந்த கதை என்ன அப்படின்னா, பிரகலாதருக்கும் அவருடைய பேரனான பலிக்கும் நடந்த ஒரு சம்பாஷணையை அவர் சொல்கிறார். அந்த பலி கேட்கிறான் தாத்தா கிட்ட, எதுக்காக நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு உபதேசம் பண்ணுறீங்க, ஏன் நம்ம நம்மளுடைய கோபத்தை காட்டக்கூடாது, நாம் ஏன் தவசிகள் போல பொறுமையாக இருக்க வேண்டும், தவசிகளை விட நாம் என்ன பொறுமையாக இருந்து பெரிய ஆட்கள் ஆகணுமா அப்படின்னு எல்லாம் கேட்கிறார். அதற்கு பிரகலாதர் சொல்கிறார், ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கோ, கோபங்கிறது ஒரு நல்ல ஆயுதமாக இருக்கலாம், ஆனால் அதை எப்போ பிரயோகப்படுத்தணுங்கிறது இருக்குது. முதல்ல பொறுமை தான் பெரிய ஆயுதம்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தவர்களை நாம் ஹிம்சிக்காமல் நாம் நம்முடைய கடமைகளை மாற்றம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த அரசனுக்கு நல்லது. எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டு அடுத்தவனை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. தவசிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் பசியை பொறுத்து கொண்டு தன்னுடைய துன்பங்களை பொறுத்து கொண்டு தவம் செய்கிறார். நாம் கோபத்தை பொறுத்து கொண்டு நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ நாம் தவசிகளை விட பெரியவர்களாக கருதப்படுவோம் அப்படின்னு சொல்கிறார். இதனால் என்ன தாத்தா லாபம் அப்படின்னு பலி கேட்கும்போது தாத்தா சொல்கிறாரு, இந்த பிரகலாதன் சொல்கிறாரு, இதனால் என்ன லாபம்னா, முதல்ல நீ கோபத்தை கட்டுப்படுத்தும் பொழுது உன்னையே நீ பாதுகாத்துக் கொள்கிறாய். ஏன்னா உன்னை இழக்காமல் இருக்கணும். முதல்ல நீ இருக்கணும்னா முதல்ல நீ உன்னை இழக்காமல் இருக்கணும். அது ஒரு முதல் இதுவாக இருக்குது, ஒரு பலனாக இருக்குது. ரெண்டாவது, நீ அடுத்தவர்களையும் மன்னிக்கிறாய், மறக்கிறாய், அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் நீ பொருட்படுத்தவில்லை, பொறுமையாக இருக்கிறாய் அப்படின்னா நாளடைவில் அவர்களே திருந்தி விடுவார்கள். அதனால் அனாவசியமான உயிர் சேதங்கள் அதெல்லாம் இங்கே இருக்காது. அதனால் இதனாலேயும் நம்ம இதில் லாபங்கள் இருக்குது. அதனால் மறக்கிறது, மன்னிக்கிறது, பொறுமையாக இருக்கிறதுங்கிறது எப்பொழுதுமே ஒரு வேந்தனுக்கு மிக நல்ல ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வேந்தன் தவம் செய்பவர்களை காட்டிலும் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிற இந்த கதையை பஞ்சபாண்டவர்களுக்கு யுதிஷ்டர் எடுத்து சொல்லி திரௌபதிக்கும் சொல்லி, இதனால்தான் நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார்.